உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுடன் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள போகிற விடயம் வந்து கவிலியா vs கோலிவுட் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன விடயத்தை வந்து உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இந்த தலைப்பு ஏன் அப்படின்றது வந்து இந்த வீடியோ முடியக்குள்ளே வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு முதல் இந்த தலைப்புக்குள்ளே நான் போகும்போது வந்து சுமார் ஒரு 20 வருடங்கள் பின்னுக்கு போய் இப்போ கவிலியாவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது போல. ஸோ இவங்களுக்கு இந்த மிக பிரபலமான 2 ஜோடிகளுக்கு வந்து அந்த காலத்தில் அப்படி நடந்துச்சு. ஸோ அந்த ஜோடிகள் யாரு, என்ன நடந்துச்சு, இப்போ கவிலியாவுக்கு இதே போல நடக்குது அப்படின்ற ஃபீலிங் வந்து இந்த வீடியோ முடியக்குள்ள உங்களுக்கு ஃபீல் ஆகும், உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நான் இப்போ 20 வருடங்கள் பின்னுக்கு போகிறேன். 1999ஆம் ஆண்டு ஆக்டர் சூர்யா சார் அவர்களும் ஆக்ட்ரஸ் ஜோதிகா மேம் அவர்களும் முதல் முறையாக உயிரிலே கலந்தது என்ற படத்தில் வந்து ஜோடியாக ஜாயின் பண்ணுறாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டிக்கல் எல்லாம் இவங்களை பற்றி, அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வரமில்ல சினிமா கேஸுக்கு இது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்கல்ல, அப்போது அப்படியெல்லாம் இல்லை. அப்போது இந்த ஃபேஸ்புக் ட்விட்டருக்கு பதிலாக அப்போ பிரபலமாக இருந்தது பத்திரிகைகள், புத்தகங்கள். குமுதம், ஆனந்தம், ஆனந்த விகடன் அப்படின்றது என்னோட மாமாமார் அண்ணாமாரெல்லாம் அப்போது அப்படி சேர்த்து வைப்பாங்க. குமுதம் புத்தகம், ஆனந்த விகடன் புத்தகம் அப்படின்னு வந்து இந்த கிரேஸ் வந்து இந்த சினிமா நியூஸஸ் பார்க்குறதுக்காக. அப்போது அந்த டைமில் அதிகமாக வந்த டாபிக்ஸ் வந்து முக்கியமாக வந்த இந்த சினிமா பக்கம் அப்படின்னாலே முக்கியமாக வந்த டாபிக் வந்து 2 விடயங்கள். ஒன்று வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களின் படையப்பா, அடுத்தது வந்து ரஜினிகாந்த் சார் அவர்களின் அடுத்த படம் என்ன, ரஜினிகாந்த் சார் அவர்களின் நடிப்பாங்களா அப்படின்ற டாபிக் ஒன்று. அதுக்கப்புறம் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட விடயம் வந்து மிக பிரபலமான நடிகர் சிவகுமார் சார் அவர்களின் புதல்வருக்கும் அறிமுக நாயகி முறையில் காதலா, கல்யாணம் பண்ண போறாங்களா அப்படின்ற டாபிக் வந்து இவங்களுடைய முதலாவது படத்திலேயே வந்து பத்திரிகைகளில் பேச ஆரம்பிக்கப்பட்டது. வித்தின் 1 இயர் சூர்யா சார் அவர்களும் ஜோதிகா மேம் அவர்களும் 2வது படத்தில் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் பேர் வந்து உயிரிலே கலந்தது. பூவெல்லாம் கேட்டுப்பார் முதலாவது படம் 1999. ஸோ 2000ஆம் ஆண்டு சம்மர் டைம் அப்படி வந்து உயிரிலே கலந்தது அப்படின்னு ஒரு படம். ஸோ அதுலேயும் வந்து அகெயின் வந்து கிட்டத்தட்ட லவ் ஸ்டோரி மாதிரி நடிக்கிறாங்க. அந்த இடைப்பட்ட காலங்களில் அவங்க ஷூட்டிங், அப்புறம் அந்த ஷூட்டிங் பிரேக் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு போயிருக்காங்க. அப்போ நிறைய டாபிக் ஒன்று. ஸோ இது வந்து கோலிவுட்டில் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஏன் இப்படி, அதாவது என்ன சொல்கிறது, செலிபிரிட்டிஸை கல்யாணம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சரி வராது அப்படின்ற மாதிரி நிறைய டாபிக் எல்லாம் போய் வந்து 2000 இருந்து 2003 வரைக்கும் ஜோதிகா அண்ட் சூர்யா அவர்களை பற்றி, ஜோதிகா மேம் அண்ட் சூர்யா சார் அவர்களை ஒன்றா பார்க்குறதே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஃபங்க்ஷனில் கூட வந்து இவங்க பேசிக்க மாட்டாங்க, ஃபோட்டோ கூட எடுக்க முடியாமல் இருந்துச்சு. பல பத்திரிகையெல்லாம் ட்ரை பண்ணாங்க, அவங்கள ஒன்றா ஃபோட்டோ எடுக்கலாமான்னு. ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் கூட இவங்க வர இல்லை. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் படம், தளபதி விஜய் அண்ணா அவர்களின் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து சூர்யா அவர்களும் வந்து நடிச்சிருக்காங்க, தளபதி அவர்களும் சூர்யா அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் முதல்ல வந்து இவங்க நடித்தாங்கல்ல, சூர்யா அண்ணாக்கு ஒரு ஜோடியாக ஒருத்தவங்க நடித்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு பதிலாக வந்து ஜோதிகா மேம் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் ஜோதிகா மேம் வந்து ஒரு சில காரணங்களுக்காக அந்த படத்துலேருந்து நீக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக வந்து இன்னொருத்தங்க நடித்தாங்க, அவங்களோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க நடித்தாங்க. ஸோ இப்படி வந்து அப்படி உங்களுக்கு ஃபீல் வரும். ஸோ ஒரு படத்துலேருந்து ஒருத்தங்களை நீக்கிற அளவுக்கு அப்படின்னு. ஸோ ரீசன்ஸ் வந்து பல சொன்னாங்க, அவங்களுக்கு டைம் இல்லை, கால் ஷீட் பிரச்சனை, அவங்க விலகிட்டாங்க அப்படின்னு. பட் உண்மையான ரீசன் வந்து இப்போ வரைக்கும் தெரியல. பட் நம்மளால் கெஸ் பண்ண முடியுது எதுவாக இருக்கலாம் அப்படின்னு. இருக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்படி 3 வருடங்கள் 2000ஆம் ஆண்டுலேருந்து 2003ஆம் ஆண்டு வரைக்கும் இவங்களை ஒன்றாவே பார்க்க முடியல. ஒன்றா ஒரு ஃப்ரேமில் கூட இல்லை, ஒன்றா படங்களும் இல்லை, ஒன்றா ஃபங்க்ஷன்ஸும் இல்லை, ஒன்றா வந்து ஃபோட்டோவுமே இல்லை. ஸோ இவங்க 2 பேருமே சொல்லிக்கிட்டாங்க எங்களுக்குள்ள காதல் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு. பட் இப்போ வந்து 2005 வந்து அகெயின் வந்து காக்கா ஹாக்குன்ற படத்தில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு டாபிக் ஆச்சு. அதுக்கப்புறம் அது உண்மையாச்சு, அவங்க கல்யாணம் பண்ணி இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதே நிலைமை இப்போ திங்க் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஆக்டர் கவின் அவர்கள் அண்ட் ஆக்ட்ரஸ் ரோஸ்லி அவர்களுக்கு இடையில் பிக் பாஸ் டைமில் வந்து ஸோ கவிலியா இப்படி இருக்காங்க, இவங்களுக்குள்ள இப்படி நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க பேசிக்கிறது இல்லையே, இப்போ கூட அவங்க பேசிக்கிறது இல்லையே, அவங்க ஒன்றா ஃபோட்டோ எடுக்கலையே. இப்போ சமீபத்தில் கூட நடந்துச்சு இல்லை, பிக் பாஸ் BB4 ஃபைனல் கொண்டாட்டம் அப்படின்னு. அதில் கூட அவங்க ஒரு செல்ஃபி கூட எடுக்கலையே, ஒரு ஃப்ரேமில் கூட ஒன்றா இல்லையே அப்படின்ற மாதிரி டாபிக் ஒன்று போய்கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து எனது வியூவில் வந்து 2மே வந்து சேமாக இருக்குது. ஸோ ஜோதிகா மேம் அவர்கள் அண்ட் சூர்யா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
2099 வந்து அவங்க ரொம்ப வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட் என்று கூட சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரசிகர்களே வந்து கொஞ்சம் பேர் தான், அவங்க லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேஷனில் வந்து ஒரு பொசிஷனுக்கு வருவோம். ஸோ நமக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பெற்றவங்களுக்கு, நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு, நம்ம ரிலேட்டிவ்க்கு, இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு காமிப்போம். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்குவோம் அப்படின்னு வந்து 2 பேருமே வந்து முடிவெடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து அவங்க பேசிக்கிட்டாலும் வந்து அது வெளியே வந்து மீடியாவுக்கு வந்து தெரியாத மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரு மீடியாவிலையுமே வந்து அவங்க பேசிக்கிட்டாங்களா, ஒன்றா இருந்தாங்க, அதாவது ஒன்றா வந்து ஷாப்பிங் போனாங்களா, ஒன்றா வந்து செலிப்ரேஷன் பார்ட்டிஸில் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்றத வந்து பல மீடியாஸால் வந்து ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியாமல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒன்றா இருக்கோம், அதை லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்தாங்க. அதே நிலைமை தான் இப்போ வந்து கவிரண்ணா அவர்கள் அண்ட் லொஸ்லியா மேம் அவர்கள் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து எங்களுடைய ட்ரீம், எங்களுடைய கனவு, நாங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பொசிஷனுக்கு வரணும், எங்களோட ஆசைகள், எங்களோட கனவுகளை நம்ம நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்க பேசியிருப்பாங்க, கவிரண்ணா சரி, லொஸ்லியா மேம் அவர்களும் சரி, அண்ட் வி ஆர் த பாய்ஸ், மிஸ்டர் முகன்ரோ அவர்களும் சரி, தர்ஷன் அவர்களும் சரி, சாண்டி அவர்களும் சரி. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பேசிக்குவாங்க. ஆனால் சில விஷயங்கள் பப்ளிசிட்டிக்காக சில பேர் பண்ணுவாங்கல்ல, நான் இவரோட பேசிக்கிட்டேன், நான் இந்த டைம் இவரோட பேசிக்கிட்டேன், நான் பிக் பாஸ் ஷோ வந்து விட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இங்கே போனோம், இங்கே பண்ணோம் அப்படின்ற மாதிரி பப்ளிசிட்டிக்காக பண்ணுவாங்க. ஆனால் கவிரண்ணாவாக இருந்தாலும் சரி, லொஸ்லியா மேம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த பப்ளிசிட்டின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. அவங்க பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. அவங்க ஆல்வேஸ் சிம்பிளிசிட்டியாக, ஒரு சிம்பிளாக இருக்கிற பர்சன்ஸ். ஸோ அதனால் அவங்க அப்படி காமிக்க மாட்டாங்க. ஸோ கவிரண்ணாவும் லொஸ்லியா மேம் அவர்களும் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டால் அது வந்து லட்சக்கணக்கில் லைக் போகும். அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க அது பண்ண விரும்பல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரசிகர்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும், லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஸோ வேறு விடயங்களை திங்க் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க உறுதியாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ரசிகர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து அவங்க வந்து இப்படி ஒன்றா இருக்கிறது மாதிரி ஃபோட்டோஸ், பேசிக்கிற மாதிரி செல்ஃபீஸ், ஸோ அதெல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனது வியூ. ஸோ இந்த வீடியோ ஏன் அப்படின்னா, பல கொஸ்டின் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் போய்கொண்டிருக்கு. ஏன் வந்து கவிலியா அவர்கள் வந்து செல்ஃபி எடுக்கல, ஃபோட்டோ எடுக்கல, ஒன்றா பேசிக்கல, ஒரு ஃப்ரேமில் கூட இல்லை அப்படின்ற. ஸோ அந்த கேள்விகளுக்கு பதிலாக இந்த வீடியோவை நான் வந்து எனது சேனலில் பதிவு செய்திருக்கிறேன். ஸோ அத்தோட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ரோ வந்து என்னென்னா, என்னோட எல்லா வீடியோஸ்லையும் வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணி கொண்டு இருந்தார், லொஸ்லியா மேம் அவர்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஃபேன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-13 வீடியோஸுக்கிட்ட இந்த கமெண்ட்டை வந்து போட்டு கொண்டு இருந்தார். பட் எனக்கு அது கமெண்ட் பெருசாக தெரியல. நானும் வந்து ஸ்ரீலங்காவில் தான் இருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து லொஸ்லியா மேமுக்கு ரசிகர்கள், லொஸ்லியா மேம் படத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு 200 பேர் பார்த்தாங்க அப்படின்னா அதில் 100 பேர் வந்து ஸ்ரீலங்காவில் தான் பார்க்குறாங்க. ஸோ லொஸ்லியா மேம் அவர்களுக்காக மட்டும்தான் பார்க்குறாங்க, எனக்காக இல்லை, லொஸ்லியா மேம் அவர்களுக்காக மட்டும்தான் பார்க்குறாங்க. லொஸ்லியா மேமுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து லொஸ்லியா அவர்களை விரும்புகிறாங்க, லவ் பண்ணுறாங்க, கேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க ப்ரோ, she have a huge fan base in Sri Lanka. ஓகே. ஸோ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண வந்த விடயம் வந்து கவிலியா அவங்க ட்ராக்கில் வந்து கரெக்டாக போய்கொண்டிருக்காங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி வில் பி ரிப்பீட் அப்படின்னு நம்பலாம். அவங்களும் வந்து சூர்யா மேம் அண்ட் ஜோதிகா மேம் மாதிரி லைஃப்பில் டாபிக் வருவாங்க அப்படின்றது கன்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு டாபிக் உங்கள் கூட பேசணும், கவிலியா அவர்கள் ஃபேன்ஸோட பேசணும், சில விடயங்களை ஷேர் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ ஏதாவது நீங்கள் வந்து உங்கள் விடயங்களை ஷேர் பண்ணணும், உங்களோட மனதில் இருந்த கேள்விகளை ஷேர் பண்ணணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு பதில் பண்ண முடிஞ்சால் நான் வீடியோவாக போடுறேன். ஸோ இதுபோல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இப்போது பாய்.